நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மாதா தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, நம் ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். உங்களை நேசிக்கின்ற ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்குங்கள். உங்கள் மீது அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்களை வீடு தேடி வருகின்ற நற்கருணை ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்குங்கள். உங்களுக்கு உங்கள் மீது இருக்கின்ற அக்கறையை விட எனக்கு உங்கள் மீது அதிக அக்கறை உண்டு என்று சொல்லி இதோ இந்த ஆராதனை வழியிலே தன்னுடைய மகா பிரசன்னத்தினால் உங்களை சூழ்ந்து நிற்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அன்னையின் மாதம், அன்னையின் வணக்க மாதம், தனது தாயை நமக்கு தாயாக கொடுத்து அவரது பேரன்பை, பாசத்தை, உடனிருப்பை தனது தாயின் வழியாக வெளிப்படுத்துகின்ற நற்கருணை ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்குங்கள். ஆண்டவரே, அன்னையை போன்று நான் உம்மை நேசிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, அன்னையை போன்று நான் உம்மோடு இருக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, அன்னையை போன்று உம்மை நான் பின்பற்ற ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, அன்னையை போன்று நானும் சீடத்துவ வாழ்க்கை நடத்த ஆசைப்படுகிறேன். இதோ இந்த நேரத்தை கிருபையின் நேரமாய் எனக்கு மாற்றித்தாரும் சாமி. எனக்காக ஆண்டவரே, நீர் மனுவுரை எடுத்தீர், இந்த உலகை வென்றீர், சாத்தானை வென்றீர், சாவை வென்றீர், வெற்றி வீரராய் உயிர் தெளிந்திருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி அல்லேலூயா என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆராதனை என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா கீதத்தோடு, ஆராதனை கீதத்தோடு இந்த நற்கருணை ஆராதனைக்குள்ளாய் நாம் நுழைவோம். Alleluia.
Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. Hallelujah, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரிய தெய்வம். எங்கள் முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு அன்னை மரியாவை போன்று நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதனை கீதத்தை நாம் பாடுவோம். கரமுயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உயிரோடு எழுந்த தெய்வமே, எங்களோடு வாழ்கின்ற தெய்வமே, எங்கள் இதயத்திற்குள்ளாய் குடியிருக்கின்ற தெய்வமே, எங்கள் வாழ்வை ஆட்சி செய்கின்ற தெய்வமே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். மரணத்தை ஜெயித்த தெய்வம் நீர். பாதாளம் வரை சென்று வெற்றி வீரராய் ஆண்டவரே வீறு கொண்டு எழுந்து வந்த தெய்வம் நீர் சாமி. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, ஓசன்னா என்று சொல்கின்ற போது ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லல். Lord, we praise you. Lord, we adore you. ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஓசன்னா என்று சொல்கின்ற பொழுது சாவை வென்ற தெய்வமே, சாவை ஜெயித்த தெய்வமே, எங்களை நீர் மீட்டுக்கொள்ளும் சாமி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை போற்றி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே,
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ பாதாளம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ ஜெயித்தவரே ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா என்னை படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ என்னோடு இருப்பவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ என்னை படைத்தவரே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
ஓசன்னா அல்லேலூயா 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 ஓசன்னா பார்த்து சொல்வோம். உயிரோடு எழுந்த தெய்வமே, என் வாழ்வின் அதிபதியே, என்னை காண்கின்ற தெய்வமே, என்னோடு இருக்கின்ற தெய்வமே, என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, ஒவ்வொரு கணமும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால் என்னை தொடுகின்ற தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த அன்னையின் மாதத்திலே, அன்னையின் இந்த வணக்க மாதத்திலே ஆண்டவரே, அன்னையோடு சேர்ந்து அன்னையை போன்று உம்மை போற்றுவதில், புகழ்வதில், நன்றி செலுத்துவதில், ஆராதிப்பதில் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம், ஆண்டவரை நாம் துதிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு ஆண்டவரை போற்றுங்கள். அன்னையை போன்று, அன்னையை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடத்தில் இருந்துவாறே ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். உளமாற உளமாற ஆண்டவர் உங்களை பல்வேறு நிலைகளில் பக்கபலமாயிருந்து உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களை உயர்த்தி நலன்களால் நிரப்பி வல்லமையினால் நிரப்பி விடுதலை கொடுத்து உங்கள் நாமத்தை ஆண்டவர் சமூகத்திலே திரு அவையிலே பெருமைப்படச் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. போற்றுவோம், போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. பழுவாத படிக்கு எங்களை காத்து முது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிற உமது அன்பிற்காயுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் மட்டும் எங்களை நீரே நடத்தி வந்திருக்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. எத்தனை தோல்விகள், எத்தனை பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தினாலே எங்களை நீர் காத்து வருகிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. உமது வார்த்தையின் வழியில எங்களை நடத்தி வருகிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிய செய்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது அன்னையை எங்களுக்கு அன்னையாய் கொடுத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. அன்னையின் வழியாய் பொறுமை எங்களுக்கு கற்று தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தியாகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. அவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை கடைபிடிக்க வைக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை விட்டு நாங்கள் விலகும் பொழுது அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களை உம்மிடத்திலே கிட்டி சேர்க்கிறதே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லையே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. மரணத்தை ஜெயமாய் விழுகினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதை வெற்றியாக கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. உயிரோடு இருக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சாமி. இன்று மட்டுமல்ல, இதோ எங்கள் வாழ்வின் முடிவு பரியந்த மட்டும்
நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா. நாங்கள் தனியா இல்லை ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை காத்து வருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போலல்ல, துன்பம் என்ன உலையிலே உன்னை புடமிட்டேன் என்று சொல்லுகிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களை புடமிட்ட பிறகு எங்களை பொன்னாய் விளங்க செய்ய போகிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை மிக்க எங்கள் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 47 முதல் 53 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நன்மைகளால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, வணக்க மாதம் புதுமைகளின் மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. சிறுவயது முதலே நாம் தினமும் ஆயிரக்கணக்கான புதுமைகளை இந்த வணக்க மாதத்திலே கேட்டு கேட்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டே வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு பேரரசன், அவன் ஆசைப்படுகின்றான் ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கின்றான். ஆனால் அவன் திட்டமிடுகின்ற அந்த இடத்திலே ஒரு பெரிய மலைக்குன்றானது அவருக்கு தடையாக இருக்கின்றது. அந்த மலைக்குன்றை அகற்றி ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டணும் அப்படின்னா அது அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்போ அவருக்கு நினைவுக்கு வருகின்றது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலை பெயர்ந்து செல் என்று சொன்னால் அது போகும் என்று இறைவார்த்தை இருக்கின்றதே, பைபிளில் இருக்குது. யார் அதை நம்புவது? கிறிஸ்தவர்களை கூப்பிடு என்று அந்த அரசன் கூப்பிடுகின்றான். அரசன், ஆயர்கள், குருக்கள், துறவியர், விசுவாசிகள் இவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுகின்றான். 4 நாள் அவர் கெடு வைக்கின்றார். இந்த 4 நாளில் நீங்கள் தானே நம்புறீங்க? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போக சொன்னால் பெயர்ந்து போகும் என்றுதான் பைபிள் சொல்கிறதே, அதை நீங்கள் நம்புகிறீர்கள் தானே? உங்களுக்கு 4 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 4 நாளில் இந்த மலை பெயர்ந்து போக வேண்டும், இல்லை என்றால் உங்களை எல்லாம் கொன்று விடுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு கெடு வைக்கின்றார். அரசன் இந்த கட்டளையை இடுகின்றான். கேட்ட மக்கள் எல்லாம் பதறி போகின்றார்கள். ஆயர்கள், குருக்கள் என்ன செய்கிறது தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் சைமன் என்கின்ற ஒரு சகோதரனுக்கு அன்னை மரியா காட்சி தருகின்றார்கள். இந்த சைமன் செருப்பு தைப்பவர், ஒற்றை கண்ணர். நீ போய் ஆயரிடம் சொல், ஆயரை தைரியமாக இருக்க சொல், நீங்கள் ஆயரை ஜெபிக்க சொல், நிச்சயமாக இது நடக்கும் என்று சொல்லி இந்த சைமன் அவர்களுக்கு அன்னை காட்சி கொடுத்து சொல்கிறார்கள். இந்த சைமனும் ஆயரிடத்தில் செல்கின்றார்.
அன்னை காட்சியில் சொன்னதையெல்லாம் அவரிடத்தில் சொல்கின்றார். அவர்களெல்லாம் பயப்படுகின்றார்கள். 4ஆம் நாள் வருகின்றது. ஒரு பக்கம் அரசன், அவருடைய போர் வீரர்கள், காவலர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள். இன்னொரு பக்கம் ஆயர், குருக்கள், இறைமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆயரெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கின்றார். குருக்களுக்கெல்லாம் ஒரே பயம், என்ன நடக்கும், உயிர் போய்விடுமோ என்கின்ற அச்சம். அந்த தருணத்தில் இந்த சைமன், செருப்பு தைக்கின்ற ஒரு சாதாரண விசுவாசி, ஒற்றை கண்ணர், அவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நிச்சயமாக ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நடத்துகின்றவர் என்று இந்த சகோதரர் ஆயரை, குருக்களை தேற்றுகின்றார். அதன் பிற்பாடு ஒரு சிறிய ஜெபம் சொல்கின்றார். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை நீர் அறிவீர், எங்கள் விசுவாசத்திற்கு பதில் தருகின்ற தெய்வம் நீர். இதோ உமக்கு முன்பாக, எங்கள் முன்பாக இருக்கின்ற இந்த சவால் உமக்கு தெரியும் சாமி. இந்த மலையை ஆண்டவரே நீர் பெயர்த்தி காட்டும் என்று சொல்லி ஒரு எளிய ஜெபத்தோடு அந்த சகோதரர் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கிருக்கின்ற அரசன், காவலர்கள், ஆயர், குருக்கள், இறைமக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுகின்றபடி திடீரென்று டமால் டுமீல் என்ற சத்தம் வருகின்றது. அவர்கள் கண் முன்பாகவே கன நேரத்தில் அங்கு இருக்கின்ற அந்த மலை குன்றானது பெயர்ந்து அப்படியே வேறிடம் போகின்றது. அன்பு உறவர்களே, இது கதையல்ல, இது வரலாறு. வரலாறு. இன்று நீங்கள் போனாலும் கூட எகிப்து நாட்டிலே சென்ட் சைமன் ஆஃப் ஈஜிப்ட் என்கின்ற மிகப்பெரிய ஆலயம் இருக்கின்றது. ஏறக்குறைய 25,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஆலயத்திலே அமர்ந்து வழிபாடு செய்யலாம். அவ்வளோ பெரிய ஆலயம் இருக்கின்றது. ஹேங்கிங் சர்ச் என்று சொல்வார்கள், தொங்கும் ஆலயம் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை அந்த இஸ்லாமிய நண்பரே கட்டி கொடுக்கின்றார். அவர் விசுவாசத்திற்குள் வர ஆசைப்படுகின்றார். அப்படி வந்தால் அவரை கொன்று விடுவார்களோ என்கின்ற அச்சம். ஆனால் ஆலய கட்டுமான பணிக்கு அனுமதியும் பொருள் உதவியும் கொடுத்து மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை 25,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அமர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்கின்ற, வழிபாடு செய்கின்ற ஆலயம் அங்கே கட்டப்பட்டு இருக்கின்றது. அன்புறவுகளே, நம் இறைவன் ஆச்சரியத்தின் இறைவன், நமது அன்னை ஆச்சரியத்தின் அன்னை. நாம் வரலாறு தோறும் வாசிக்கின்றோம். இந்த மாதம் வணக்க மாதம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பங்கிலும், ஒவ்வொரு ஊரிலும் ஜெபமாலை முடித்த பிற்பாடு வணக்க மாத புதுமைகள் வாசிக்கப்படும். தனிப்பட்ட வாழ்வில் புதுமை, குடும்பத்தில் புதுமை, ஊரில் புதுமை, பங்கில் புதுமை, மறைமாவட்டத்தில் புதுமை, சமூகத்தில் புதுமை, அரசர்கள் வாழ்வில் புதுமை, அரசியல் தலைவர்கள் வாழ்வில் புதுமை, ஆயர்களின் வாழ்வில் புதுமை, குருக்களின் வாழ்வில் புதுமை, துறவியரின் வாழ்வில் புதுமை என்று சொல்லி அன்னை மரியா தன்னுடைய பரிந்துரையினால் தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற வரலாற்றை இந்த மாதம் முழுவதும் நமது செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். உண்மையை உணர்ந்து கொள்வோம். இதோ அன்னை மரியா அதிசயங்களின் தாய். இந்த வணக்க மாதத்திலே 1000 ஆண்டுகளாய் நம்மோடு பயணித்த அன்னை, திருவையிலே பயணித்த அன்னை எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தார்கள் என்று அறிகின்ற நாம் நமது வாழ்விலே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நமது கரங்களில் ஜெபமாலையை ஏந்துவோம். ஜெபமாலையை ஏந்துவோம். காலையில் ஜெபமாலை, மதியத்தில் ஜெபமாலை, மாலையில் ஜெபமாலை, நள்ளிரவில் ஜெபமாலை, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபமாலை, தனியாய் ஜெபமாலை, கணவன் மனைவி இணைந்து ஜெபமாலை, குடும்பமாய் ஜெபமாலை, அன்பியமாய் ஜெபமாலை, பங்கிழை ஜெபமாலை என்று ஜெபமாலையை கட்டி எழுப்புங்கள். ஜெபமாலை பக்தியை கட்டி எழுப்புங்கள். இந்த ஜெபமாலை உங்கள் வாழ்வில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும். உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும். வணக்க மாதத்திலே நீங்கள் புதுமைகளை கேட்கிறீர்களே, அதே புதுமைகள் வரலாறு தோறும் 1000 ஆண்டுகளாய் அன்னை மரியா ஜெபமாலையினால் செய்த புதுமைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் குடும்பத்திலே அனுபவிக்க முடியும். அன்பியத்திலே கண்கூடாக பார்க்க முடியும். உங்கள் பங்கிலே அன்னையினுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். அன்னையின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பக்தி வெறும் பக்தி முயற்சியாக இல்லாமல் சீடத்துவமாக மாறட்டும். சீடத்துவமாக மாறட்டும். எகிப்து நாட்டு சிமியோனை போல
சாதாரண செருப்பு தைக்கின்ற சாதாரண தொழிலாளி, ஆனால் பலமான ஆழமான விசுவாசி. இதோ இன்று மாபெரும் ஆலயம் கட்ட ஆண்டுடைய கரத்தில் கருவியாக இருந்தாரே. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்கள் அன்பியத்தை கட்டி எழுப்ப, உங்கள் பங்கை கட்டி எழுப்ப, உங்கள் ஊரை கட்டி எழுப்ப அன்னையை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஜெபமாலையை கரங்களில் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். செல்கின்ற இடங்களெல்லாம் ஜெபமாலை உங்களோடு இருக்கட்டும். வாய்ப்பு கிடைக்கின்றதெல்லாம் உங்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கட்டும். உங்கள் ஜெபமாலை பக்தி சக்தியை கொடுக்கும். ஜெபமாலை பக்தி உங்கள் சீடத்து வாழ்க்கையை புரட்டி போடும். இந்த ஜெபமாலை பக்தி இந்த வணக்க மாதம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, அன்பியத்தை கட்டி எழுப்போம். நற்கரணை ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்னையின் பக்தியை எங்களுக்கு தாரும், அன்னையின் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அன்னையின் நம்பிக்கையைப் போல எங்கள் நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கையாய், உமது வாக்குத்தத்தத்தை நம்பி பெற்று மகிழ்கின்ற நம்பிக்கையாய் மாறுகின்றபடி எங்களை நீர் ஆட்கொள்ளும். நீங்கள் வழிநடத்தும் சாமி. இதோ இந்த வணக்க மாதத்தில் அன்னையினுடைய பக்தியினால் நாங்கள் உமது அன்பில் இன்னும் ஆழப்பட, உமது அன்பை சுவைக்க, அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாங்கள் அனுபவிக்க, அடுத்தருடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க நாங்கள் கருவிகளாய் இருக்க எங்களை பயன்படுத்தும், எங்களை வழிநடத்தும் சாமி என்று தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புறவுகளே, நம் இறைவன் வாக்கு மாறாத இறைவன். நம் இறைவன் உடன்படிக்கையின் இறைவன். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் பார்த்து பார்த்து நிறைவேற்றுகின்ற இறைவன். அன்னை மரியா தங்கள் வாழ்வில் அனுபவித்தவர்கள். அதனால்தான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். சொன்னதையெல்லாம் ஆண்டவர் செய்து காட்டினார். நம் வாழ்விலும் ஆண்டவர் அதையே செய்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே சொல்வோம், ஆண்டவரே, நாங்கள் நம்பின அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீர் பார்த்து பார்த்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறீர் சாமி. எங்களை மறவாமல் நினைக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் திக்கு முக்காட செய்கின்ற தெய்வம். உடன்படிக்கையின் ஆண்டவரே, உண்மையை ஒருபோதும் விலகாத தெய்வமே, இதோ உம்மிடத்தில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றவே. உடன்படிக்கையின் இறைவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின்
தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைந்து நிறைவேற்றுவேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். 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 ஜெபிப்போம். ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். இதோ இந்த வணக்க மாதத்திலே அன்னை உங்களோடு இருக்கின்றார்கள். தன்னுடைய மகனிடத்திலே நற்கருணை ஆண்டவரிடத்திலே இடைவிடாமல் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். தனிப்பட்ட வாழ்விலே புதுமை, குடும்பத்திலே புதுமை, பொருளாதார வாழ்விலே புதுமை, திரு அவையிலே புதுமை, சமூக வாழ்விலே புதுமை, இயற்கையிலே புதுமை என்று தொடர்ந்து புதுமைகளை புரிந்து ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். நற்கருணை ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து செபியுங்கள். உங்கள் எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள்.
உங்கள் உடல் நலக்குறைவுகளை ஒப்புக்கொடுங்கள். சமாதானமற்ற நிலையை ஒப்புக்கொடுங்கள். பொருளாதார தடையை முடையை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். பிள்ளைகளின் படிப்பை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய மேற்படிப்பை ஒப்புக்கொடுங்கள். திருமண அருள்வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆரம்பிக்க போகின்ற புதிய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். எல்லாவற்றையும் நற்கருணை நாதரிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அறிகின்ற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இதோ எங்களோடு இணைந்து லட்சக்கணக்கான பிள்ளைகள் பல்வேறு நாடுகளில் இருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, சாவை வென்ற தெய்வமே, சாத்தானை வென்ற தெய்வமே, சாவை வென்ற தெய்வமே, உம் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சாமி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தொடும் ஆண்டவரே. இந்த நற்கருணை வேளையில் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் யார் யாரையெல்லாம் ஒப்பு கொடுத்து உம் பிள்ளைகள் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் சாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றி தருகின்ற தெய்வம், நீர் விடுதலை தருகின்ற தெய்வம், அடைபட்ட கதவுகளை திறக்கின்ற தெய்வம், வாழ்வை பிரகாசப்படுத்தி தருகின்ற தெய்வம், அன்பர்களால் நிரப்புகின்ற தெய்வம், பொருளாதார வாழ்வை உயர்த்தி தருகின்ற தெய்வம், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை திருப்பு முனையாக்கி புதிய பாதையிலே பயணிக்க செய்கின்ற தெய்வம், எங்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருகின்ற தெய்வம். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாகத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளின் தாகத்தை தீர்த்து வையும் சாமி. கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகன் மகளின் கண்ணீரை துடைத்து விடும் சாமி. நோயோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுடைய உடல் நலக்குறைவுகளில் இருந்து சுகப்படுத்தும் ஆண்டவரே. பல்வேறு விதமான அடிமைத்தனங்களோடு பிள்ளைகளின் அடிமைத்தனங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. கட்டளையிடுகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துகிறவரே, துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகப்படுத்துகிற ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னவரே, நாங்கள் எத்தனையோ விதத்திலே இழந்து போய் இருக்கிறோம். சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறோம் சாமி. எங்கள் சுகத்தை இழந்து போய் இருக்கிறோம். எங்கள் சொத்துக்களை இழந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. சுகப்படுத்தும் ஆண்டவரே. மீட்டுக் கொடுக்கவும் சாமி. விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்டு போய் இருக்கிறோமே எங்கள் பிள்ளைகள் எத்தனையோ விதங்களிலே அடிமை தலங்களிலே சிறைப்பட்டு போயிருக்கிறதே, அவற்றிலிருந்து விடுவிக்க உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. உமது ஆவியினாலே மட்டும் முடியும் சாமி. எத்தனையோ தாய்மார்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை தருவீராக. அடிமைத்தன பழக்க வழக்கங்களிலிருந்து அப்பா நீரே ஒரு விடுதலை தருவீராக. உம்மாலே மட்டும் முடியும் என்று விசுவசித்து உம்மை நோக்கி கூக்குரலிடுகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறவர் நீர், சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர், நம்புகிறோம் ஆண்டவரே. மீட்டுக் கொள்கிறவர் நீர், விசுவாசிக்கிறோம் சாமி. இருளை வெளிச்சமாக்குகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. நம்புகிறோம் சாமி. எத்தனை இருளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, இதோ எங்கள் குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற எல்லா இருளும் அப்பா எங்களை சுற்றி நாங்கள் முன்னேற முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா இருளையும் இதோ வெளிச்சமாக்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மாலே முடியும் சாமி. விடுதலை தாரும் சாமி. நீரே விடுதலையாளர், நீரே விடுதலையாளர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆழமா எங்களுக்கு சொல்லுவீராக. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது காலை நாங்கள் பற்றிக் கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க சொல்லி தருவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை பெற்றோர்களாக எங்களுக்கு நீரே தருவீராக. மற்றவர்கள் கொடுக்கிறதை போல அல்ல சுவாமி, உமது ஞானத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. உலக போக்கிலே நாங்கள் வளர்க்காதவர்களாக, உலக பழக்க வழக்கங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தாதவர்களாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. வாலிப நிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் சிந்தைகளை நீர் ஆட்சி செய்வீராக. நீர் ஆளுகை செய்வீராக. மட்டுமே ஆளுகை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். இருதயங்களை
பரிசுத்தப்படுத்துவீராக. படுத்தும் அவர்கள் சாமி. வழிகளை பண்படுத்துவீராக. பண்படுத்தும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம். புது வார்த்தை என்ற கோலினாலே நீர் மேய்ப்பீராக. புது வார்த்தை என்ற கோலினாலே எங்கள் பிள்ளைகளை நீர் மேய்த்து புல்லுள்ள இடங்களிலே அவர்கள் வளரச் செய்வீராக. ஆமென். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை அவர்கள் கண்டடைய செய்வீராக. ஒப்புக்கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. ஏற்ற துணையை நீர் தருவீர் என்று ஆமென். உடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. ஏற்ற துணையை தருகிறவர் நீர் ஆமென். மட்டுமே ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் சாமி. திருமணம் முடித்து பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் கொடுக்கிற தெய்வம் அப்பா, நீர் அடைக்கிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. சாராளின் கர்ப்பத்தை அடைத்தீர், ரெபெக்காளின் கர்ப்பத்தை அடைத்தீர். ஆனாலும் முழு வாக்கு தத்தத்தின்படி நீர் பிள்ளைகளை கொடுத்தீரே. எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளின் கர்ப்பத்தை திறப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்குவீராக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு விசையில் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது பாதத்தை, உமது அப்பா வஸ்திரத்தை தொடுகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமில்லாததை ஆண்டவரே, இதோ எங்களுக்கு தாகம் தணிக்க முடியாதவர்களை தேடி அலைகிறோம் சாமி. எங்களுக்கு ஒன்றும் உதவாதவர்களை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமாக உம்மை நோக்கி கதற மறுத்து விடுகிறோம் தகப்பனே. உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் தேவைகளை எங்களை விட நீர் அறிந்திருக்கிறீர். மட்டுமே எல்லாம் கொடுமே. எங்களை நீரே பொறுப்பில் எடுத்துக் கொள்வீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. உமது பிள்ளைகளாய் உமக்கு மட்டும் சாட்சியாய் வளரக்கூடிய வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாத்துங்கப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. சன்னிதிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காய் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பொறுப்பில் எடுத்துக் கொள்ளுங்க தேவனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரே, அன்னையை போல நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பது உமக்கு தெரியும் சாமி. அன்னையை போல உமது பாத சுவடுகளில் நடக்கின்ற சக்தியை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எங்கள் பக்தியை ஆண்டவரே சக்தியாய் நீர் மாற்றி தாரும். அன்னையின் வழியாய் நீர் செய்கின்ற அற்புதத்தை, அதிசயத்தை நாங்கள் அனுபவிக்க, அறிக்கை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம். மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவர்
நின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அழுவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.